ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்னா இது வந்து நிஜ லைஃப்பில் நடந்த எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த ஒரு கதை. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் போதுமா? கண்டிப்பாக பத்தாது. அப்போ நம்ம கதையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கதையை வந்து அந்தளவுக்கு வேல்யூபிளான ஒரு கதையாக இருக்கணும். சரி, இது என்ன மாதிரியான கதைன்றதை சிம்பிளாக பார்ப்போம். அப்போ தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போகலாமா வேணாமான்றதை நமக்கு யோசிக்க தோணும். சரி வாங்க, என்னென்னா நம்ம கதையில் 3 கதாபாத்திரம் இருக்காங்க. 3ன்னு கூட வச்சுக்கோன்னா 5ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு அப்பா, அம்மா, பையன். அந்த பையன் வீட்டுக்கு ஒரு 2, 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆன்ட்டி, ஒரு அங்கிள். அதாவது ஆன்ட்டி அங்கிள்னா அத்தை மாமாவை தான் நான் ஆன்ட்டி அங்கிள்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆன்ட்டி அங்கிள் வெளியூரில் வேலையில் இருக்காங்க. அதே மாதிரி வேலையிலேருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற காரணத்தினால இந்த ஊருக்கு வராங்க. அப்போ இந்த பையனுக்கு சின்ன வயசு. இப்போ ஆனால் அந்த பையனோட வயசு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இப்படி வயசு அதிகமாக இருக்கிற ஒரு காரணம். இன்னொன்று, இந்த பையனுக்கு ஒரு ஆசை வருது இவங்க மேலேயே. ஏன்னா இவங்களுக்கு எந்த விதமான துணையும் இல்லை அப்படின்ற நேரம். சரி, இப்போ இந்த பையனும் அந்த ஆன்ட்டி அங்கிள், அதாவது அந்த ஆன்ட்டியும் இந்த பையனும் என்ன பண்ணாங்க அந்த அங்கிள் இல்லாத டைமில்? இது எப்படி அவங்களுக்கும் தெரிஞ்சது, அந்த அங்கிளுக்கும் இந்த பையனோட அம்மாவுக்கும், அப்படின்ற ஒரு கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம கதையில் சொன்ன மாதிரி 3 பேர் ஃபஸ்ட்டு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பையன், ஒரு அம்மா, ஒரு அப்பா. இந்த பையனுடைய அம்மா அப்பா ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி தான். இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு இருக்காங்க. இந்த பையன் வந்து இப்போ தான் காலேஜ் படிச்சிட்ருக்கான். ஓகேங்களா? அந்த நேரம் அதாவது இப்போ காலேஜ் படிச்சிட்ருக்கான். ஆனால் இந்த ஆன்ட்டி அங்கிள் வரும்போது அவனுக்கு அப்போ சின்ன வயசாக தான் இருக்குது. இப்போ இந்த இன்னும் 2 பேர் நம்ம கதாபாத்திரங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 5 பேர் ஆகுது. இவங்க என்னென்னா ஒரு 2 பேரும் கவர்மெண்ட்டில் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. அதாவது கணவர் மனைவி தான் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை என்பது இல்லை. அவங்க ஒரு வேலையாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பையன் இருக்கிற ஊருக்கு வராங்க. அந்த நேரத்தில் இந்த பையனுக்கு வயசு 10 தான் ஆகுது. சரி, வயசு 10 தான் ஆகுதுன்னா என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், யாருக்கிட்ட போய் வீடு பார்க்கலாம், யாருமே தெரியாது. ஏன்னா இவங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்துடுறாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் இவங்களுக்கு பெரிய விவரமும் இல்லாத ஒரு காரணத்தினால எங்கே போய் கேட்கலான்னா அங்கங்கே போய் ஒரு இடத்த காமிக்கிறாங்க, இந்த இடத்துல வீடு இருக்குன்ட்டு. அந்த வீட்டில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு 10 வயசு பையன் நிற்கிறான். அந்த பையன்கிட்ட அப்போ போய் கேட்குறாங்க, இது வந்து எங்கேப்பா வீடு இருக்குது அப்படின்ட்டு கேட்கும்போது, உங்கள் அம்மா அப்பா எங்கேப்பான்னு கேட்கும்போது, இது தான் எங்கள் அம்மா அப்பான்னு இந்த பையன் காமிக்கிறான். அப்புறம் பார்த்தா தான் பக்கத்து வீட்டில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை வாடகைக்கு எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதோ பாருங்கம்மா, இதுதான்மா பக்கத்து வீடு. இந்த வீடு காலியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லும்போது, இவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட பணமே இல்லைங்க, கோச்சிக்காதீங்க, எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் ஏதாவது வேலைக்கு போய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, இந்த பையனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொடுத்துட்றேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக வாழுங்க அப்படின்னு சொல்லி தங்க வைக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஆன்ட்டி அங்கிள் இங்கே, அதுக்கு பக்கத்து வீட்டில் யார், ஒரு பையன், பையனோட அம்மா, பையனோட அப்பா. இவங்க மொத்தம் நம்ம கதாபாத்திரங்கள் 5 பேர் ஆகிட்டாங்க இப்போ. இந்த 5 பேர் ஓகேங்களா? இவங்க இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பையனுக்கு 10 வயசு ஆகுது. இப்போ ஒரு 10 வருஷம் முன்னே போகும். அப்போ இந்த பையனுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. இந்த ஆன்ட்டி அங்கிளுக்கு குழந்த இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு குழந்த பாக்கியம் வந்து இவருக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லி இவங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லை. ஓகேங்களா? இப்போ கிராமன்ற ஒரு காரணத்தினால அந்த பையன் வந்து பக்கத்து வீட்டு ஆன்ட்டியை வந்து அத்தை அத்தைன்னு கூப்பிட்றான். ஓகே, அத்தைன்னு கூப்பிட்றான். அவங்க கணவரை வந்து மாமான்னு கூப்பிட்றான். இப்போ அத்தை மாமான்னு கூப்பிடும்போது தான் அந்த உறவு வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகுது. இப்போ நிறைய பேர் வந்து அத்தை மாமான்னு கூப்பிட்றவங்க வந்து பொண்ணு இருக்கிறவங்கள வந்து அத்தை மாமான்னு மட்டும் கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பொதுவாகவே எல்லாரையும் அத்தை மாமா அல்லது யாராக இருந்தாலும் அம்மா அப்பான்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க. இந்த பையனோட அம்மாவும் இந்த அத்தையும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன்னா 10 வருஷமாக ஒரே இடத்துல இருக்காங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இப்படி க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலையும் அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா ஒரு சாப்பாடு செஞ்சால் இவங்க வீட்டுக்கு வந்து தராங்க. அவங்க ஒரு சாப்பாடு செஞ்சால் இவங்க வீட்டுக்கு வெளில போனால் ஒன்றா வராங்க, ஒன்றா போகிறாங்க. இப்படி தான் இருக்குது. சரி, அன்னைக்கு வந்து இவங்க இந்த பையன்கிட்ட பேசும்போது ஒரு நார்மலான மைண்ட் செட்டில் பேசியிருப்பாங்க. என்னென்னா
அன்னைக்கு இந்த பையன் வந்து குழந்தை. ஏன்னா அவனுக்கு அன்னைக்கு 10 வயசு. இன்னைக்கு ஆனா அந்த பையனுக்கு எத்தனை வயசு? 20 வயசு ஆயிடுச்சு. இவன் காலேஜ் போயிட்டுருக்கான். சரி, இவன் வந்து காலேஜில போய் நெறையா பேர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்றான். ஏன்னா அந்த வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணும்போது தான் அவங்க சொல்றாங்க, "இல்ல எனக்கு உன்ன பிடிக்கல" அப்படின்ட்டு. இவன் அதையும் மீறி யாருன்னா, ஒரு மேம்கிட்டயே போய் ப்ரொப்போஸ் பண்றான். அந்த மேம் வந்து இவன அடிச்சு காலேஜ் விட்டு தொரத்தி விட்டுருக்காங்க. காலேஜ் விட்டு தொரத்தி விட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அழுவுறான். யாருன்னா, அந்த அத்தைக்கிட்ட போய் அழுவுறான். இந்த மாரி நடந்துருச்சு அத்த. யாருக்கிட்ட போய் நான் இத போய் சொல்றதுன்னே தெரில. என்னத்த பண்றது? அப்படின்னு சொல்லும்போது தான் கரெக்ட்டா அவர் மாமா வந்துடுறாரு. சரி, சரி நீ இப்போ வாய மூடு. அது அப்புறம் பேசிக்கலான்ட்டு அத்தை சொல்றாங்க. அத்தை சொல்லும்போது இவன் கேஷுவலா தான் எடுத்துக்கிறான். அப்புறம் அன்னைக்கு அவங்க மாமா வெளில போறாரு. அப்ப அன்னைக்கு அத்தை வந்து திரும்பி கூப்பிடுறாங்க. அத்தைகிட்ட இவன் சொல்றான், "அத்தை இந்த மாரி எங்க அம்மா அப்பாவுக்கே தெரியாது. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் என்ன அடிச்சு கொன்றுவாங்க. என்னத்த பண்றது? எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு நான் சொல்லக்கூடாதுன்னு தான் அத்த இருந்தேன். ஆனா என்னால கட்டுப்படுத்த முடியல. நான் சொல்லிட்டேன் அத்த." அப்படின்னு சொல்லும்போது தான் அத்தை யோசிக்கிறாங்க. அப்ப இவனுக்கு வந்து ஒரு துணை தேவைப்படுதுன்னு இவன் நினைக்கிறான். அதாவது இந்த வயசு அந்த மாரி தான். சரி, இவனுக்கு நம்ம எந்த வகையில ஹெல்ப் பண்ணலான்ற மாரி யோசிக்கிறாங்க. அப்ப இவன் என்ன சொல்றான்னா, "அத்த எனக்கு வந்து நான் நெறைய பேர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். எனக்கு ஏதாவது ஒரு பெண் கூட பேசணுன்றது எனக்கு ஆசை. என் கூட இருக்கிற எல்லாருமே அப்படி தானே அத்த இருக்காங்க. நான் மட்டும் எப்படி அத்த நல்லா இருக்க முடியும்? அப்ப எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்ககிட்ட பேசணும். எனக்கு இந்த மாரி உங்க கூட இருக்கணும்னு ஆசை." அப்படின்ற மாரி ஓப்பனாவே சொல்றான். ஏன்னா, அவங்களும் அந்த அத்தையும் இந்த பையனும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற காரணத்தினால. அப்ப அந்த அத்தை சொல்றாங்க, "சரி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, இந்த பையன் வந்து சொல்றான், "அத்தை உங்களுக்கு மட்டும் பொண்ணு இருந்திருந்தா நான் வந்து உங்க பொண்ணையே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருப்பேன். எனக்கு வந்து நான் உங்க பொண்ண கேட்டுருப்பேன்ற" மாரி யோசிக்கிறான். அப்போ அவங்க சொல்றாங்க, "என்னடா பண்றது? மாமாவுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. அதனால குழந்தை பாக்கியம் இல்ல. எனக்கும் தான் அந்த ஆசை. எனக்கு பொண்ணு தான் அவனுக்கு கட்டி தரணுன்ட்டு. ஆனா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுடா" அப்படின்னு சொல்லும்போது தான், அப்ப இந்த அத்தைகிட்ட இவன் கேட்குறான், "அத்தை என்ன அத்தை மாமாவுக்கு பிரச்சனை?" அப்படின்ட்டு. அப்ப அந்த அத்தை சொல்றாங்க, "இல்ல இதெல்லாம் யார்ட்ட சொல்லக்கூடாது. நான் எப்படி நான் உன்ட்ட சொல்றதுன்னு" சொல்றாங்க. அப்பதான் இவன் கேட்குறான், "சொல்லுங்க அத்தை என்னதான் அத்தை பிரச்சனை?" அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, "இந்த மாரி மாமாவுக்கு வந்து உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால தான் மாமாவுக்கும் எனக்கும் நெறைய சண்டைகளே நடந்துட்டுருக்கு. நான் வந்து மாமா கூட நிம்மதியாவே இல்லடா. நீ வந்து எப்படி ஒருத்தவங்கள தேடுறியோ, நானும் ஒருத்தவங்கள இப்படி தான்டா தேடுறேன்ற" மாரி சொல்றாங்க அவங்க. அப்ப அவனுக்கு பக்குன்னு தூக்கி போடுது. அத்தைய அப்ப யாரோ ஒருத்தவங்க தேடிட்டு தான் இருக்காங்களான்ற மாரி யோசிக்கிறான். அப்ப அவங்க கிட்ட போய் இவன் கேட்குறான், "அத்தை இது ரொம்ப தப்பு இல்லையா அத்தை? இப்ப நான் வந்து இந்த வயசுல தேடுறேன் ஓகே. ஆனா நீங்க இப்படி தேடுனா தப்பு இல்லையா அத்தைன்னா?" நம்ம சந்தோஷம் தான்டா நமக்கு முக்கியன்ற மாரி அவங்க அப்ப சொல்றாங்க. சரி அப்படி சொல்லும்போது, இவன் இவன் சொல்றான், "அத்தை நான் உங்களுக்கு ஒருத்தவங்கள பார்க்குறேன். நீங்க எனக்கு ஒரு ஆள பார்க்குறீங்களான்ற" மாரி கேட்குறான். சரின்ட்டு அவங்க அப்ப ஓகே சொல்றாங்க. சரி இப்ப 2 பேரும் தேடும்போது தான் 2 பேருக்கும் ஒரு சிங்க் ஆகுது. ஏன் நமக்கு நம்மளே உதவி பண்ணிக்கலான்ற மாரி. சரி இத வந்து எப்ப அவங்களுக்கு சிங்க் ஆகுது? அதே மாரி ஏன் அப்படி ஆகுது? அப்படியாப்பட்ட ஒரு கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி, இதுக்கு அடுத்த கதை வந்து தான் பார்ட் 2. பார்ட் 2ல என்ன நடக்கும்னா, இவங்க 2 பேரும் இணைஞ்சிடுறாங்க. அந்த நேரம் இந்த பையனுடைய அம்மாக்கும், இந்த பெண்ணுடைய கணவருக்கும் தெரிஞ்சிருது. ஆனா, இவங்க எப்படி இணையிறாங்க? எத்தன நாள்ல இணையிறாங்க? எப்படி இணையிறாங்க? இதுக்கப்புறம் இந்த உறவே வேணான்னு யோசிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட கதை வந்து பார்ட் 2ல வரும் கண்டிப்பா. பார்ட் 2 வேணும்னா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி.